படுவாய் படுவாய் கமல கழுத்துல காது எடுத்துறாதுடா. ஏதேங்க ஐயாதுடா. எந்திரி எந்திரி எந்திரி. விட்டுறா. அப்பாடா, இப்ப வச்சு என்ன எழுப்பணும்னு தோணுச்சு. இது பண்ணாதடா. யாருங்க உங்களே என்னையும் கட்டி போட்டது? நான் தாங்க. எதுக்கு? ஜோசியம் சொல்லவா கட்டி போட்டு வச்சிருக்கேன்? எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக தான் கட்டி வச்சிருக்கேன். சுருட்டிட்டு போகவா? ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. இம்பார்ட்டன்ட்டா? என்னடா பக்கத்துல படுத்துட்ட? இப்போ ஓகேவா? பாவி, அவள ஒண்ணும் பண்ணாதடா. நான் இங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அத்தை உன்னை பத்தி 100 தடவைக்கு மேல சொல்லி என்ன சொன்னா? உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லையா மாமா? அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற? சுருட்டிக்கிட்டு இருக்கேன். டேய், அது நான் கல்யாணத்துக்கு போட்டு விட்ட மோதிரம்டா. ஆனா அந்த கையை விட இது என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காசெல்லாம் வீணா போகுது. டேய் டேய், காலையாட தூக்குறா. ஐயா அசிங்க பிடிச்சவனே. கீழ இருக்கடா, கீழ இருக்கடா. போலீஸ்கா. டேய் டேய், நீ என்ன பண்றன்னு கூட பார்க்க முடியாம. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் காலடே. பேசிடா பேசிடா. வேஸ்ட் பிளேஸ் தானே. அடப்பா. இவ இருக்கிற இடத்துல தங்க மழை பொழியும்னு சொன்னீங்களே, இதானா? அது என் ஜாதக பேப்பர் இல்ல. ஏதோ ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு கேஷியர் வீட்டுக்கு திருட போயிருந்தேன். அங்க அவன் ஜாதக பேப்பரை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தனா, இதோ இவன் கிடைச்சான். அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது. நீ இவன் கூட இருந்தன்னு வச்சுக்கோ, இப்படியே வயசாயிடும். நீ 30+, அவன் 50+. நீ இந்த ஆள மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே 20+. அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல, அதனால இந்த லைசன்ஸை விட்டு போறேன். சென்டிமெண்ட். போயிட்டு வரேன். சாரி. அர்ஜுனா, அர்ஜுனா, டேய் அர்ஜுனா. ஷியா, எதுக்கு கத்துறீங்க? நான் கூப்பிடுறேன். அர்ஜுனா. நான் இங்க கரடியா கத்தும் போது உன் காதல் விழல. அதுவே அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சரிட்டு வந்து நிக்கிறியா? உங்க 2 பேரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு சொல்லுங்க. வேற வேண்டாம். இங்க உட்காந்து தின்னானே அந்த பையதாட்டா. அப்பவே உங்ககிட்ட சொன்னல மாமா. என்ன சொன்ன? பின்னாடி ப்ராப்ளம் வரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. அப்படியா சொன்ன? நான் தான் கேட்க போட்டேனா? எழுதுறா எழுதுறா எழுதுறா. அந்த ப்ராப்ளம் கூட வரும் போதும், இந்த ப்ராப்ளம் போவே போகுது போல இருக்க. சத்யா, குட் மார்னிங் அண்ணா. என்ன ஆச்சுமா உனக்கு? இங்க வந்து எதுக்காக படுத்திருக்க? எனக்கே தெரியலண்ணா. ஏசில இருந்து நெருப்பு வந்துச்சா, எனக்கே தெரியாம நான் இங்க வந்துட்டேன். இங்க காத்து சில்லுன்னு இருந்தது, அவ்வளவுதான். இங்கே படுத்து தூங்கிட்டேன். ஏசில நெருப்பு, ஓட்டு வீட்டுல கூலிங்கா? இந்த பையன் ஏதோ மேஜிக் பண்ணி என் தங்கச்சி மனசை மாத்திருக்கான். என்னண்ணா ஏதோ யோசிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி இங்க எந்த ஒரு தப்பும் நடக்கல. இத பா சத்யா, நான் சொல்றத கேளு. நீ வழக்கம் போல காலேஜுக்கு போ. எப்பவும் போல ஜாலியா இருந்து படிச்சு முடிச்சு டிகிரிய வாங்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல. நீ இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்படின்னா இனிமே இது எதுக்குண்ணா? அத நீ ஏமா கழட்டணும்? உன் ஜாதகமே கழட்டிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வா. அங்க பாருங்கடி. Yeah man. Yo. Right here. Hey, what's up? நல்ல கவனமா படி. வட்டா. என்னடி இது சேஞ்ச்? நட உட ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு இவனுக்கு? பைத்தியம் முத்திடுச்சு. நல்லா இருந்தப்போ பேக்கு மாதிரி இருந்தான். பைத்தியம் முத்துனது ஸ்டைலிஷா சேஞ்ச் ஆயிட்டான். என்னடா இது? ஆன்சர் பேப்பர் தம்பி. அன்னைக்கு क्वेश्चन பேப்பர் கொடுத்தல, அதுக்கு ஆன்சர். எனக்கு அவ கூட படுக்கிற அருகதை வந்துடுச்சு. உங்களை அடிச்சு படுக்க வைக்கிற டைம்.
என்னடா முத்திடுச்சா? டாடா பேப்ஸ். கார்ல ஏறு வச்சுக்கிறேன். இப்போ நான் கீழே இறங்கி தள்ளணும். போய் தொலை. ஆறு கிலோமீட்டர் நடந்து வாடா. Oh God. சாமி எங்க இங்க? ஹலோ, என்ன நீ இங்க நிக்கிற? சத்யா அங்க இருக்கா? இது கூட சாமியோட பிளானா இருக்குமோ? என்ன நண்பா, என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேட்காத. என் கதை என்னை விட உனக்கு தான் ரொம்ப நல்லாவே தெரியுமே. அது இருக்கட்டும் சாமி, நீ என்ன சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர? கொழுப்பை குறைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க. கொழுப்பா? உனக்கா? நீங்க என்ன சும்மா விட்டாதானே? பால், தயிர், நெய், தேன், பஞ்சாமிர்தம், ஹை கேலரி ஃபுட்டு டைரக்டா என் தலை மேல ஊத்துனா கொழுப்பு வரதானே செய்யும். கல்லா இருக்கும்போது எதுவும் தெரியல, மண்ணுல காலை வச்சதுக்கு அப்புறம் தான் மந்தமா இருக்கு. அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். எனக்கு எதுவுமே புரியல சாமி. என்னை பார்த்தா உனக்கே என்ன புரியலையே. என்னை பார்க்காதவங்களுக்கு என்னை பத்தி தெரியலன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன அனலைஸ் பண்றதை விட்டுட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண. ஹெல்ப்பா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது சாமி.
தெரியாதுன்னு ஒரு மனுஷன் முயற்சி பண்ணாத வரைக்கும் அவனால வளரவே முடியாது. நான் பாட்டுக்கு காரை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி சத்யாவுக்கு ஏதாவது ஆயிட்டா? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கேன்ல. தைரியமா போய் காரை எடு, நான் தான் இருக்கேன்ல. அதானே, நீ இருந்த கார் என்ன, நான் பிளைனே ஓட்டும்ல. என்ன பாடி உக்கார். நீ என்ன பைத்தியமா? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? உனக்கு எது எங்க இருக்குன்னு தெரியுமா? டேய், வண்டியை எடுறா. ஏன்டா பயப்படுற? நான் இருக்கிறது சத்யாக்கு தெரியாது. இடது பக்கம் அவளை பார்த்துக்கிட்டே வலது காலால ஆக்சிலேட்டர் அழுத்து. வண்டி நல்லா ஸ்பீடா போகும். ஓகே? வண்டி என்ன இப்படி பறக்குது? ஆதினா மீதி நெய். சரியா சொல்ற. முன்னாடி அழுத்தவா பின்னாடி அழுத்தவா? ஆனா இதுக்கு முன்னாடி என் கூட வாழ்றதை விட சாகிறதே மேலும் சொன்ன அதெல்லாம் வெறும் டயலாகா? உன்னோட திமுறையும் எகத்தாளத்தையும் என்கிட்ட இனிமே காட்டின டங்கு வர அந்து போயிடும். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு உங்க தங்கச்சியை மறுபடியும் அவனோட காலேஜ் அனுப்புனீங்க? அவன் கூட காலேஜுக்கு போயிட்டா அவனை புருஷனா ஏத்துக்கோடா. ஏற்கனவே உங்க தங்கச்சி கண்ணு முன்னாடி ஒரு 10 பேரை அடிச்சு போட்டு ஹீரோவாயிட்டான். இப்ப ஏதாவது மேஜிக் பண்ணி உங்க தங்கச்சியோட மனச மாத்தி பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்துட்டானே. என்னங்க நீங்க? எது நடக்க கூடாதோ அதையே எப்பவும் பேசுறீங்க. நடந்துடுச்சே. என்னது? அங்க பாருங்க. உங்க தங்கச்சிய பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன ஜோரா ஓட்டிட்டு வர பாருங்க. ஹேய் அர்ஜுன், வாவ்! வாப்பா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தோம். புது ஷூவ இத பாருப்பா, முதல்ல கார் ஓட்டுறவங்க 4 சக்கரத்துக்கு கழிக்கும் 4 எலுமிச்சம்பழத்தை வச்சு அது மேலதான் ஓட்டிட்டு வரணுமே தவிர என்ன மாதிரி ஆளுங்க மேல ஓட்டிட்டு வரக்கூடாதுப்பா. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கெட் அவுட். போக சொல்றான் பிரேமு. நீங்க இருக்க. இவர் இருக்க சொல்றாரு. டேய், இது என் வீடு. இவங்க வருவாங்க போவாங்க. அத கேட்கறதுக்கு நீ யாரா? இது உன் வீடா? பின்ன உன் பாட்டி வீடா? அதான் இது உன் தாத்தா வீடு. உன்னோட தாத்தா, அதாவது மிஸ்டர் வெங்கடேசன் 7.5 ஏக்கர் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிய 1936ல 7,000 ரூபாய்க்கு வாங்கினாரு. இப்போ இதோட மதிப்பு 50 கோடி ரூபாய். இப்ப நீங்க செய்யற பிசினஸ் எல்லாம் கூட அந்த தாத்தாவோடதுதான். உங்களுக்கு ஐசிஐசி அக்கவுண்ட்ல 32 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆந்திரா பேங்க் பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 30 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்புறம் டாடா கம்பெனில ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் இருக்கு. குழந்தைங்க பேர்ல 20 லட்சம் ரூபாய்க்கு எல்ஐசில பாலிசி இருக்கு. இதுக்கு நடுவுல விஜயநகர ராஜாவோட எஸ்டேட்ட 4.5 கோடிக்கு பேரம் பேசி அதுக்கு 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் பண்ணிருக்கீங்க.
கணக்குல வராத சொத்துக்களையும் சேர்த்து பார்த்தா உங்க சொத்து மொத்தம் 103,43,33,333 ரூபாய். இதுல பாதி என் இல்லத்து அரசியோடது. இந்த கணக்கு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆடிட்டருக்கே தெரியாததெல்லாம் இவன் புட்டு புட்டு வைக்கிறான். அவர் கணக்கு ஒயிட், அதையே புட்டு புட்டு வச்சிட்டானா திரும்பி பார்த்து நம்ம கணக்கு எடுத்தானா அத்தனைக்கும் பிளாக். வண்டியில ஏறு. ஏய், காரை வச்சுட்டு போ. இத இங்க வச்சிட்டு எதுல போக சொல்ற? இதுல தான் போவேன்னா போ. மாப்ள, என் கார்ல போங்க. நாம காரும் பிளாக் ஒரே அடியா அனுப்பி வைக்க பாக்குறீங்களா என்ன? யாருப்பா இது பின்னாடி இருக்கிறது? டேய், வண்டியை பார்த்து போடா, வண்டியை போடா, கிட்ட உதிரு போய் போடா. பாப்பா, அங்கயா இங்கயா? என்ன சத்யா, அவன் பின்னாடி போற? ஆனா அவன் பவர் என்னன்னு அவன் உனக்கு காமிச்சிட்டான். ஏன் பவர் என்னன்னு அவனுக்கு நான் காமிக்க வேணாமா? விமென்ற வார்த்தையில மேன் பின்னாடிதான் இருக்கான், ஃபீமேலுக்கு பின்னாடிதான் மேல் இருக்கு. அம்பேல் தான்.